வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்ம எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனல் உருவாக்குனதோட நோக்கமே நம்மளுடைய கிராமத்து மக்கள், தமிழ் மக்கள் மார்க்கெட் பற்றின விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த பங்குச்சந்தையில் குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்தோன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது, ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஆப்ஷன் செல்லிங் ஓரியன்டான ஸ்ட்ராட்டஜிஸை நிறையவே நம்மளுடைய யூடியூப் வீடியோஸில் நாம் போட்டுருக்கோம். ப்ளஸ் நம்ம பெய்டு கோர்சஸாகவும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆரம்ப காலத்தில் நம்ம மேனுவல் ட்ரேடாக பண்ண நாம் இன்றைக்கி ஆல்கோ ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ளார நம்ம வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா அதில் தான் நம்மளுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸ், இது எல்லா விஷயங்களுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதையும் மீறி நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு எமோஷன் வருது, ஸோ எமோஷன் வந்ததுனால நம்ம இழந்தது என்ன, அடைஞ்சது என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை விட நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்திங்க அப்படின்னா முழுமையான பட்ஜெட் இந்த நடந்துக்கிட்டு இருக்க பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்காக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இடைக்கால பட்ஜெட் தான் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஸோ இதுதான் முழுமையான பட்ஜெட்டு அவங்க வாசிக்க போகிறாங்க. ஸோ அதில் என்னென்ன தகவல்களை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதில் எந்த அளவுக்கு நம்ம பங்குச்சந்தைக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயங்களெல்லாம் பங்குச்சந்தையில் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நாளைக்கு பட்ஜெட் நாளன்னைக்கு நாம் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், நாம் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியுமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் கொடுத்துருக்க பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு, அதில் நான் எங்கே மிஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ யாருமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இதை தொடர்ந்து நாளைக்கு பட்ஜெட்டில் நாம் என்ன சொல்ல போகிறோம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறோம், நாம் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளார. நண்பர்களே, இதுதான் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆல்கோ ட்ரேடிங்கில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் நம்ம நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் நம்மளுடைய ஆப்புக்குள்ளார கொடுத்துருக்கும். இது வரைக்கும் யாருமே நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கோர்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கோர்சஸில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஜனவரி மாதம் நம்ம கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 ஸோ ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2025 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னா 1,46,137 ரூபா ப்ராஃபிட்டாக நமக்கு இது கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5 லாட் வச்சு ரன் பண்ணுறதுக்கு 15 லட்ச ரூபாய் வேணும். அப்போ மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் வேணும் அப்படின்னா இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லாட் ரன் பண்ணுறதுக்கு 3 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். இதே ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு 31ஆம் தேதி. நேற்று வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 குவான்டிட்டி ஒரு லாட்டு. இன்றைக்கி 31ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 குவான்டிட்டியாக மாறிடுச்சு. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரன் பண்ணோன்னா மினிமமே 6 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி 15 குவான்டிட்டி ரன் பண்ணுறப்போ 3 லட்ச ரூபா தேவைப்பட்டது. இன்றைக்கி மினிமமே நீங்கள் 30 குவான்டிட்டி வச்சு ரன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு 6 லட்ச ரூபா பணம் வேணும். அந்த கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வாங்கி நீங்கள் பயனடையலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி 5 லாட்டுக்கு 15 லட்ச ரூபா கேபிட்டலு கிட்டத்தட்ட 1,46,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த ஜனவரி மாதத்தில். அதுவுமே இன்றைக்கி 31ஆம் தேதி ஆட் பண்ணல. இன்றைக்கி 31ஆம் தேதியுமே 20,000 ரூபா ப்ராஃபிட்டு தான். ஸோ அதை ஆட் பண்ணாமே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 10% ப்ராஃபிட்டை நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நமக்கு கொடுத்துருக்கு நண்பர்களே. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸை டே பை டே என்ன தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இதில் நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 68.18%.
ஸோ வின்னிங் ரேஷியோ பாருங்கள், 15 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சதுன்னா 7 ரூபா லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இங்கே 68% வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா 2% நமக்கு இருக்குது. 1 ரூபா லாஸ் பண்ணால் 2 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மீனிங் தான் ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படிங்கிறது. ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 16,558 ரூபா நமக்கு ஆவரேஜாக ப்ராஃபிட் கொடுக்குது. லாஸ் வந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆவரேஜாக 14,000 வரைக்கும் நமக்கு லாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62,655 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதிகபட்ச லாஸ் 40,297 ரூபா அப்படிங்கிற லாஸையும் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு. இதனுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் பாருங்கள், 8 ட்ரேட் எடுத்திங்கன்னா 5 ட்ரேட் ப்ராஃபிட், 8 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிச்சு அப்படின்னா 3 ட்ரேட் நமக்கு லாஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ் வந்துச்சுன்னா வச்சு செஞ்சிடும். ஸோ அது ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் தான் இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி இருந்ததுனால பிரீமியம் சரியாக கரையவே இல்லை. அதனால் சில பல அடிகளையும் வாங்கணும். அதனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நான் மிஸ் பண்ணேன். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 10,000 ரூபாய் லாஸ் கொடுத்தது. ஸோ 2ஆம் தேதி வந்து பாருங்கள் 3,652 ரூபாய் லாஸ் கொடுத்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து 3ஆம் தேதி ப்ராஃபிட்டு, 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாய் லாஸு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. அந்த ட்ரேட் கொடுத்த லாஸை வந்து பாருங்கள், அது தொடர்ந்து ப்ராஃபிட்டபுளாக நமக்கு வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணோம், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸே கொடுக்காதா சார் அப்படின்னா பாருங்கள், லாஸ்ட் 22,000 நமக்கு லாஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வரும்போது 10,000, 6,000, 7,000, 8,000, 21,000, என்ன 7,000, 13,000, 500 ரூபாலாம் ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ 127 ரூபா லாஸ் கொடுத்தது. ஒரே ஒரு நாள் 40,000 ரூபாய் நமக்கு லாஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 40,297 ரூபாய் நமக்கு லாஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த லாஸை பார்த்து பயந்தோம் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணேன். என்ன மிஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 40,000 ரூபா ஒரு பெரிய ப்ராஃபிட்டுங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரேட் இருக்குல்லையே அந்த 36,000 ரூபா கொடுத்த ப்ராஃபிட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 ரூபாயில் நான் ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டேன். 13,000 ரூபாயில் ப்ராஃபிட்டை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே பாருங்கள் நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு. ஸோ 36,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இது ஏன் வந்து நான் அப்படி கட் பண்ணேன் அப்படின்னா இந்த 40,000 ரூபா இங்கே ப்ராஃபிட் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் நம்ம ஒரே நாளில் 40,000 லாஸ் வந்துடுச்சு. ஸோ நாம் வந்து ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த லாஸை வந்து தொடர்ந்து கேபிட்டலை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அன்றைக்கி 13,000 ரூபா ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணேன். ஸோ இந்த 36,000 ரூபா ப்ராஃபிட்டை என்னால் பிடிக்க முடியல. ஸோ அன்றைக்குமே நம்மளுடைய குரூப்பில் நான் போட்டிருந்தேன். ஸோ நான் இயர்லியாக எக்ஸிட் பண்ணிட்டேன், இந்த பெரிய ப்ராஃபிட்டை என்னால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டன்சியாக ரன் பண்ணணும், ப்ராஃபிட் கொடுத்தாலும் லாஸ் கொடுத்தாலும் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அகைன் அதே தப்பை நான் இன்னொரு நாள் பண்ணேன். அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். என்ன மிஸ்டேக், இந்த பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா ஸோ இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணது 40,000 லாஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து 13,000 ரூபாய் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி 36,000 ரூபா ப்ராஃபிட் போச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு 20,000 ரூபாய் நான் லூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள், ஸோ 28ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொடுத்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,856 ரூபா. நான் அன்றைக்கி கூட 47,000 ரூபா லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் நிஃப்டி 2 ஸ்ட்ராட்டஜி சேர்த்து கொடுத்த லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 47,000 ரூபாய் அப்படிங்கிறது. அது பெரிய லாஸாக பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்கோ ட்ரேடிங் நான் ஆன் பண்ணவே இல்லை. மேனுவலாகவே ட்ரேட் பண்ணி உங்களுக்கு 8,000 ருபீஸ் நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை நான் ரன் பண்ணலை 29ஆம் தேதி. ஸோ மேனுவலாக 8,000 ப்ராஃபிட் வந்தது. ஸோ நான் ஆல்கோ ரன் பண்ணியிருந்தாலுமே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7,650 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணலை. ஸோ 30ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு எப்பயுமே ஒரு 7வது அறிவு வேலை பார்க்கணும் இல்லையா. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரே நாளில் எக்ஸ்பைரி ஆகுது. பிரீமியம் எல்லாமே கம்மியாக இருக்கும். மார்க்கெட் வந்து மேலே கீழே பெரிய அளவில் வாலட்டைல் ஆகும்போது ஸோ நமக்கு வந்து எஸ்எல் அடித்து நமக்கு பெரிய லாஸை கொடுத்துரும் அப்படிங்கிற காரணத்துக்காக 30ஆம் தேதியும் நான் ஆல்கோவை ரன் பண்ணவில்லை. அதனால தான் அன்றைக்குமே நான் குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பேன், ஐ மிஸ்ட் எ ப்ராஃபிட்
அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ அன்றைக்கி மட்டுமே 62,000 ரூபாய் ப்ராஃபிட் நம்ம கொடுத்துருக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 22,000 ரூபாயை பார்த்து நான் அடுத்த 2 நாள் ரன் பண்ணாத விட்ட காரணத்தினால இந்த பெரிய ப்ராஃபிட்டை நான் வந்து என்ன பண்ணேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெரிய ப்ராஃபிட்டை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதனால் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குது, நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் நமக்கு இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எமோஷன் காரணமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நாம் ஒரு ப்ராஃபிட் வர அன்னைக்கு நம்ம ரன் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுறோம், லாஸ் வர அன்னைக்கு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் ஏன் அந்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஹியூமன் தான். ஹியூமனாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது, பெரிய அளவில் கேபிட்டல் வச்சுலாம் நான் ரன் பண்ணிட்டு இல்லை. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 20 lakhs வச்சுட்டு தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5% மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த 5% எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலே என்னோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இயரில் டபுள் ஆகிடும் என்னோட கேபிட்டல். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்லோ டவுனாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ என்னோட கேபிட்டலை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பேன். தெளிவாக இருக்கும்போது நானுமே சில நேரங்களில் சில தப்புகளை நான் பண்ண தான் செய்வேன். அந்த தப்பை நான் ஃப்ராங்காக உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நீ 47,000 ரூபா லாஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா தொடர்ந்து 2 நாள் மார்க்கெட்டில் பட்ஜெட் இருக்குது, ஈவெண்ட் இருக்குது, நம்ம திரும்பி இதே வேலையை பண்ணும்போது தொடர்ந்து 2 நாள் 3 நாள் 45,000 லாஸ் வந்தது அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் ஒரு பெரிய பர்சன்டேஜை நம்ம லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மார்க்கெட் எங்கேயுமே போக போகிறது கிடையாது. இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மண்டேலேருந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஆனால் பெரிய ப்ராஃபிட்டாக மார்க்கெட் கொடுத்துருச்சு. இதுவுமே நமக்கு ஒரு பெரிய அனுபவம் தான். ஸோ இதே போல் பங்குச்சந்தையில் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு சரியான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கொடுக்குற ட்ராடவுனையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5 லாட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டி அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 35,000 ரூபா லாஸ் கொடுக்கும் அப்படின்னா அந்த லாஸ் 10 நாளைக்கு தொடர்ந்து வந்தால் கூட 3.5 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கூடிய மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நான் 5 லாட் வச்சு ரன் பண்ணணும். இல்லைனா என்னோட லாட் சைஸை நான் குறைச்சிக்கணும். பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கொடுத்தாலும் லாஸ் கொடுத்தாலும் எல்லா நாளுமே பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறேன்னா எல்லா நாளுமே அதை ஆன் பண்ணி விட்டோம். அவ்வளோதான். காலையில் கான்மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணிவிட்டேன், 8 மணிக்கு மேலே லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா 3:30 மணிக்கு அதுவே மார்க்கெட் எடுத்து எங்கேயோ கட் பண்ணி விட்டுட்டு போட்டோம். ப்ராஃபிட்டோ லாஸோ அக்செப்ட் பண்ணிக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். அந்த அனுபவத்தை நமக்கு இந்த பங்குச்சந்தை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய நண்பர்களாகிய நான் என்கிட்ட கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களுமே நான் அந்த கோர்சஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், இந்த பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் உங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ரிமைனிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அடுத்தடுத்து தான் நீங்கள் ரன் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறதோட ரீசனுமே காரணம் வந்து என்னென்னா இதில் இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் கொடுத்தாலும் லாஸ் கொடுத்தாலும் மனம் தளராமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரத்தை காட்டினீங்களா சார், ஏன் சார் ஸ்ட்ராட்டஜியை காட்டலன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளுடைய MNP வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்புக்குள்ளார பெய்டு கோர்சஸாக இந்த கோர்ஸை தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை மெயின் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கும் வேணும், உங்கள்கிட்ட 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது, எனக்கு தொடர்ந்து மந்த்லி 5 to 10% எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ இந்த கோர்சஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளார போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ டிசிப்ளினாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் பட்ஜெட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிஜேபி அரசாங்கம் ஒரு முழு பட்ஜெட்டை நாளைக்கு 2025 நாளைக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யுது நண்பர்களே. ஸோ இந்த பட்ஜெட் அன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸில் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா பங்குச்சந்தையில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ்டாக தான் மார்க்கெட் இயங்கும். இங்கே எந்த வித டெக்னிக்கலுமே ஃபாலோ ஆகாது, எந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் இங்கே ஃபாலோ பண்ணாது, எந்த வித ஃபண்டமெண்டலுமே இங்கே ஒர்க் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ்டாக இருக்கும்பொழுது மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி மேலேயும் கீழேயும் எந்த பக்கம் ஒன்றாலும் மார்க்கெட் போகும். இவ்வளோ பாயிண்ட்டு தான் அவ்வளோ பாயிண்ட்டு தான்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் ஒரு கருணை அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது நண்பர்களே. சரியான திசையில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதை அடித்து தூக்கிட்டு போய் உங்களை கொண்டு போய் விட்டுரும். சரியான ஆப்போசிட் திசையில் போயிட்டீங்கன்னா உங்களை மெரிச்சு துவச்சி தும்சம் பண்ணிடும். ஓகே சார், இப்போ இந்த மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பட்ஜெட் அன்னைக்கு நடந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்.
ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வரும், இல்லைனா மேலே போகும். அந்த ரேஞ்சு நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த மார்க்கெட்டை எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னா, மார்க்கெட் பெரிய அளவில் கீழேயும் போகாது, பெரிய அளவில் மேலேயும் போகாமல் 10 மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் இப்படி தான் ஆக்சிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, பிரேக் இல்லாத வண்டி மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் மேலேயும் கீழேயும். பிரீமியம் பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா ஸ்பைக் ஆகும், பெரிய லெவலில் மார்க்கெட்டில் வந்து பிரீமியம் கரையும். மினிமம் 10 to 10:30 மணிக்கு தான் நம்ம அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு வந்து பொட்டியை திறந்த உடனே ஒரு மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் பெரிய ஸ்பைக்கை கொடுக்கும். அது வேறு லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரே மினிட்ஸுக்குள்ளார் 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே 1 மினிட்ல நம்மளுடைய நிஃப்டி 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப் டவுன் மூவ் ஆனாலும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க கொடுக்கக்கூடிய சில திட்டங்களிலும் பாசிட்டிவ் நெகட்டிவை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக மார்க்கெட் மூவ் ஆகும். ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் 100 ரூபாயை பார்த்துட்டு மார்க்கெட் ஆர்டரில் போட்டால் 160 ரூபாயில் உங்களுக்கு பை ஆகும். 160 ரூபாயில் பார்த்துட்டு செல் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டரில் போட்டிங்கன்னா 100 ரூபாயில் செல் ஆகும். ஸோ எல்லாமே வந்து ஒரு காணல் நீர் போன்று ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில். அந்த அம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்ஜெட்டை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருக்கிறவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும், கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு எங்கே திரும்ப பார்க்குதோ அந்த இடத்துல மினிமம் ரிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பை பண்ணுங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மார்க்கெட் பட்ஜெட்டை முடிகிற வரைக்கும் யாருமே செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பெரிய அளவில் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன் சார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா, விக்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் ஹையாக இருக்கும், ஒருவேளை நமக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தா பெரிய அடியாக இருக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் ரொம்ப பெருசாக வரும். நமக்கு இங்கே ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது, கேபிட்டல் தான் முக்கியம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாப் பட்ஜெட் முடிகிற வரைக்கும் யாருமே செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எதையுமே நாளைக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்லி ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் பையிங்குமே கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆர் ஜீரோ மாதிரி தான். லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட் 2 லாட்டுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுலேயுமே நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 30 குவான்டிட்டியில் ட்ரேட் ஆகும், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டியில் ட்ரேட் ஆகும். நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாலும் சரி, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாலும் சரி, குறைஞ்சபட்சம் 50லேருந்து 1 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ண முடியாது. அட் த மணி இந்த மணியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா. ஃபார் ஓடிஎம்லாம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பிரீமியம் ஸ்பைக் ஆகும், சேம் டைம் பிரீமியம் கரைஞ்சிடும். அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் ஆப்ஷன் சைடு ஸ்டார்டிங்கில் போகக்கூடாது. கால் ஆப்ஷன் சைடில் போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணால், மார்க்கெட் ஒரு டவுன் வந்தது அப்படின்னாக்கா அந்த டவுன் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபாலோ பண்ணி ஒரு லாட் மட்டும் நீங்கள் அட் த மணியோ இந்த மணியோ உங்களுடைய பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு லாட் எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸ்லாம் எதையும் பெருசாக போடாதீங்க. அதுக்கேற்றளவு தான் உங்களுடைய லாட் சைஸ் இருக்கணும். லாட் சைஸ் எடுத்துகிட்டு முடிஞ்சால் டார்கெட்டை போட்டு வச்சுக்கோங்க. இல்லையா உங்களுடைய டார்கெட்டை கண்ணால் ப்ராஃபிட்டை பார்த்த உடனே புக் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இதுதான் நாளைக்கான ஸ்ட்ராட்டஜி. அந்த அம்மையார் வந்து பட்ஜெட்டை பேசி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கால் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுக்கலாம், புட் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுக்கலாம். எது எப்போ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது நாளைக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, 20,000 ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா, 25,000 ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா டிசைட் பண்ணுங்கள். அந்த 25,000 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டை நாளைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வரும்போது சின்ன சின்ன லாட்டாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்கள். நல்ல டேலண்டடான பீப்புள்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் நாளைக்கு வேறு லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும். நாலேஜே இல்லை, நான் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க வேறு லெவலில் லாஸ் பண்ணவும் முடியும் பங்குச்சந்தையில். ஸோ அதனால் வந்து நண்பர்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுற அன்றைக்கி ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. இதுலேயுமே சில நண்பர்கள் வந்து வேணும்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஒரு மினிமம் லாட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேயுமே ஆப்ஷன் பையிங் தான், ஆப்ஷன் செல்லிங் கிடையாது. ப்ராஃபிட்டோ லாஸோ நாளைக்கோட க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஏன் அப்படின்னா அதை பொசிஷனலாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பிரிமியத்தை கரைச்சி எடுத்துருவாங்க. ஸோ பெரிய ரிஸ்க்குள்ளார போய் மாட்டிப்பீங்க நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, பட்ஜெட்டில் என்ன சார் ஸ்பெஷல் நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டனை தூரத்து வரைக்கும் பார்த்தோன்னா பெரிய அளவில் ஸ்பெஷல் நியூஸ் வருமானு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் லாபம் வந்து எல்லா மக்களுமே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓல்டு ரெஸ்யூமில் பெரிய அளவில் சேஞ்சஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா டவுட்டு தான். வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூ ரெஸ்யூமில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா ஓல்டு ரெஸ்யூமில் இருக்கிற எல்லாருமே நியூ ரெஸ்யூமிக்குள்ளார போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸில் சில பெனிஃபிட்ஸை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்கிங் செக்டாரு, இந்த பங்குச்சந்தையில் கொண்டு வந்துட்டு இருக்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அவங்க டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து ரொம்ப பேரிஸாக இருக்கிறதுனால அதை ஏதாவது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தைக்கு சில சாதகமான விஷயங்களை கொடுக்கறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பங்குச்சந்தை வட்டாரத்தில் வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் நண்பர்களே. ஸோ அதனால் அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மைனாரிட்டியில் தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பெரிய அளவில் அவங்களால மெஜாரிட்டியில் வர முடியல. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா சில விஷயங்களை வந்து பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்க எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு அது முக்கியம் கிடையாது. எரியிற வீட்டில் புடுங்கின வரைக்கும் தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பங்குச்சந்தையில் இருக்கிற வாலட்டாலிட்டியை பயன்படுத்தி நாம் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும், எவ்வளோ கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட கேபிட்டல் 100% கேபிட்டலை டிப்ளாய் பண்ணிடாதீங்க. 100% கேபிட்டல் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா 1000% ரிஸ்க் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு லாட்டுக்கு மேலே ஆப்ஷன் பை பண்ணுறவங்க பண்ணாதீங்க. அது நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு லாட்டு மட்டும் பை பண்ணுங்கள். அது 2 சைடும் கூட பை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கான ப்ராஃபிட்டோ லாஸோ ரீச் ஆகும்போது நீங்கள் மார்க்கெட்டில் கட் பண்ணுங்கள். அதுவுமே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 20-25 நிமிஷமோ வந்து என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எடுத்த உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப மாட்டிப்பீங்க. ஸோ இதுதான் நண்பர்களே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இது வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணாத நண்பர்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படின்றத சர்ச் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் என்னோட வியூஸை, என்னுடைய நாலேஜை நான் அந்த ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ கோர்சஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்களும் அதே ஆப்லேயே நீங்கள் கோர்சஸ் வாங்கிக்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்களையும் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.